கரூரில் விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும் சூழலில் இது தொடர்பாக தந்தி டிவியிடம் கரூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்ப்போம். கூட்ட நெரிசல் தான் இதுக்கு காரணம். கரெக்டாக விஜய் பார்த்தா போதும்னு நினச்சிட்டு நிறைய பேர் அந்த வேனுக்கு பின்னாடி வந்ததுனால அந்த நெரிசல். இந்த பக்கம் போகிறதுக்கு இடம் இல்லை, அதனால் தள்ளிட்டு இட வசதி பத்தலை. 4.5 மாத குழந்தையோடு தான் இங்கேருந்து பார்த்துக்கிட்டு. அதுக்கப்புறம் வண்டி வந்ததுங்க, விஜய் சார் வண்டி இங்கிருந்து வந்ததுக்கப்புறம் அந்த க்ரௌடு, அங்கே நின்ன க்ரௌடு இங்கே எல்லாத்தையும் இப்படி தள்ள ஆரம்பித்தாங்க. இப்படி தள்ளும்போது எங்களை சேர்த்து அமுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சென்னையில் இறங்கி போனாருன்னா அவர் வாட்டு போயிடுவார். இங்கே ஏன்னா கமர்ஷியல் ஏரியா இது கமர்ஷியல் ஏரியா. சனிக்கிழமை ஃபுல் பிஸியாக இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமையே இந்த மீட்டிங் அரேஞ்ச் போட்டுருக்கூடாது. ஏறவும் டக்கு என்ன பண்ணிட்டாங்க, மேலே ஏறி ஒரு 2 வார்த்தை பேசுகிறப்ப செருப்படுத்தாங்க, அந்த மூலையில் செருப்படுத்த அடித்தாங்க. அடிக்கும் அப்புறம் ஒரு 2 ஆம்புலன்ஸ் வந்துச்சு. வரவும் ஏப்பா ஆம்புலன்ஸ் வரும் அவர் கேட்டார் மைக்கில். எதுக்கு ஆம்புலன்ஸ் வருதுன்னு கேட்கவும் டக்குன்னு எல்லாம் கொஞ்சம் பசங்களாம் கொஞ்சம் கோபமாயிட்டாங்க. செருப்படுத்து அடிச்சதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வரவும் அப்புறம் மக்களை தண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் தண்ணி கேட்கவும் தண்ணி தூக்கி போட்டார். ஒவ்வொருத்தரும் மயக்கம் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதான் நடந்துச்சு. 2 பக்கம், அதாவது கட்சி மீட்டிங் வந்தவங்களும் இதுக்கான சொல்யூஷன் எடுக்கணும், அரசாங்கமும் இதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும். இது மக்களோட உயிர். இப்படியே ஒரு உயிர் போயிட்டு வந்துச்சுங்க, கடைசியில் நம்ம நாட்டில் ஓட்டு போட ஆள் இருக்க மாட்டாங்க.